إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله صفيه وخليله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله فقد قال الله تعالى في كلامه القديم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حتى إذا جاء أحدهم الموت قال رب ارجعون لعلي أعمل صالحا فيما تركت كلا إنها كلمة هو قائلها ومن ورائهم برزخ إلى يوم يبعثون صدق الله مولانا العظيم وقال نبينا محمد مصطفى صلى الله عليه وسلم إن العبد إذا وضع في قبره وتولى عنه أصحابه إنه لا يسمع قرأ نعالهم صدق رسول صلى الله عليه وسلم அகிலத்தை படைத்து பரிபாலித்து போஷித்துக் கொண்டிருக்கின்ற வல்ல இறைவன் அல்லாஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய புகழ் எங்கும் ஓங்கி ஒலிக்கட்டும். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் படைத்த படைப்பினங்களின் பால் எந்த தேவையும் அற்றவன். அவன் படைப்பினங்களை போன்றவன் கிடையாது. அவன் மிகவும் தூய்மையானவன் என்கின்ற தௌஹீதினுடைய எண்ணங்களை உள்ளத்தில் பதித்தவனாக ஸலவாத்தும் ஸலாமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை அடியொட்டி பிந்துயர்ந்த சஹாபாக்கள், தாபிஊன்கள், தாபீன்கள் அனைத்து நல்லடியார்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. ஜும்மாவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற உயர்தரமான நோக்கத்தோடு இங்கு வந்து அமர்ந்திருக்கின்ற அல்லாஹின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹும் அவனுடைய தூதரும் எந்தெந்த விடயங்களை எமது வாழ்வில் எடுத்து நடக்குமாறு சொன்னார்களோ அந்தந்த விடயங்களை எமது வாழ்வில் இயன்ற அளவு எடுத்து நடந்தும் எந்தெந்த விடயங்களை எமது வாழ்வில் முற்றுமுழுதாக தவிர்ந்து வாழுமாறு சொல்லியிருக்கின்றார்களோ தடுத்து இருக்கின்றார்களோ அந்த விடயத்தை எமது வாழ்வில் முற்றுமுழுதாக தவிர்ந்து தடுத்தும் வாழ்வோமாக என்று ஆரம்பமாக அடியேன் எனக்கும் அப்பால் தங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம் இந்த பூமியில் உயர்தரமான ஒரு நோக்கத்தோடு படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் படைக்கப்பட்டதனுடைய முழு நோக்கமும் அல்லாஹினுடைய கட்டளைகளை, அவனுடைய தூதருடைய கட்டளைகளை நாம் எடுத்து நடக்க வேண்டும். அவனுக்கு மாறு செய்த மக்களாக நாம் வாழக்கூடாது. அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற அந்த முற்று முழுதாக அவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தை எம்மிடத்திலே தந்து அல்லாஹு தஆலா எம்மை படைத்திருக்கின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு அவனுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தார்களோ அல்லாஹு தஆலா அவர்களை வெற்றி பெற்றவர்களாக ஆக்கியிருக்கின்றான். யாரெல்லாம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளாமல் அவனுடைய கட்டளைகளை புறக்கணித்து அவனால் அனுப்பப்பட்ட தூதர்களை மறுத்து அவர்களை எதிர்த்து செயற்பட்டார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் தோல்வியடைந்தார்கள். நாளை மறுமையிலும் நிச்சயமாக நஷ்டமடைவார்கள் என்கின்ற செய்தியை குர்ஆன் சுன்னாவினூடாக காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே உயர்தரமான நோக்கத்தை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கின்ற நாம் அல்லாஹ்வினுடைய
கட்டளைகளை உலகத்தில் நாம் எடுத்து நடக்கின்றோமா? எமது செயற்பாடுகள் அல்லாஹுக்கு பொருத்தமானதாக இருக்கின்றதா? நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையினுடைய விடயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்கின்றோம் என்கின்ற தலைப்பினூடாக இன்றைய ஹுத்பாவை நாம் அமைக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா மனிதனை படைத்துவிட்டு சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் ஹுலிக லகும் ஜமீஆ, அனைத்தும் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஹராமாக்கப்பட்ட விடயத்தை தவிர அனைத்து விடயங்களும் நாம் அனுபவிப்பதற்காக, அதனை கொண்டு பயனடைவதற்காக அல்லாஹு தஆலா எமக்கு தந்திருக்கின்றான். நாம் அதனை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹுக்கு மாறு செய்யக்கூடிய மக்களாக வாழ்வதென்பது அது மிகவும் ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நாம் அல்லாஹுக்கு செய்கின்ற ஒரு மாற்றமாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா அனைத்தையும் நீ அனுபவித்துக்கொள், ஆனால் நீ என்னை வணங்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையை நீ சீர் செய்து கொள்ள வேண்டும், உன்னுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை சிறந்ததாக இருக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தை நமக்கு தந்திருக்கின்றான். சகோதரிகளே, நாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துகின்றோம்? மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது அந்நிய மக்கள் சொல்வதை போன்று உலகத்தோடு முடிவடைவது கிடையாது. உலகத்தோடு முடிவடைவது கிடையாது. அவர்கள் சொல்கின்றார்கள், உலகத்திலே மனிதன் மரணித்து விட்டால் அதோடு அவனோடு விடயம் அது முடிந்து விடுகின்றது, அதற்கு பின்னால் வாழ்க்கை என்பது கிடையாது என்பதாக சொல்கின்றார்கள். ஆனால் நாளை கபரினுடைய வாழ்க்கை, மறுமையினுடைய வாழ்க்கையை ஈமான் கொண்டவர்களாக, நம்பியவர்களாக முஸ்லிம்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். எமது செயற்பாடுகள் அனைத்தும் மறுமையை முன்னோக்கியதாக, கபரை முன்னோக்கியதாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உயர்தரமான அந்த கபரிலே நிம்மதியான முறையிலே உறங்க வேண்டும் என்பது அனைத்து மனிதர்களுடைய அவாவாக, ஆசையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாளை மறுமையிலே நாமும் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பது அனைவர்களுடைய ஆசையாக இருக்கின்றது. ஆனால் அதற்குரிய முயற்சிகளை எந்த அளவுக்கு நாம் செய்திருக்கின்றோம் என்கின்ற ஒரு கேள்வியை நாம் உள்ளத்திலே கை வைத்து கேட்க வேண்டியிருக்கின்றது. சகோதரர்களே, நாளை மறுமையிலே வெறுமனே நாம் சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியாது. சொர்க்கம் என்பது அது கஷ்டங்களை கொண்டு நிரப்பப்பட்டது. உலகத்திலே ஒரு மனிதன் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அவன் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எடுத்து நடப்பானோ, நிச்சயமாக அவனுக்கு அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் கொடுக்கப்படும். யாரெல்லாம் தன்னுடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு, ஷைத்தானுடைய ஊசலாட்டத்துக்கு கட்டுப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்களோ, நிச்சயமாக அவர்கள் நஷ்டமடைவார்கள். ஏனென்று சொன்னால் நரகம் என்பது அது இலகுவான விடயங்களை கொண்டு, இச்சைகளை கொண்டு நிரப்பப்பட்டது. இந்த உலகத்திலே மன இச்சைக்கு கட்டுப்பட்டு அவருடைய இன்பங்களுக்காக வேண்டி இந்த உலகத்தை பயன்படுத்தி கொண்டு நாளை மறுமையிலே அவர் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அவர் நரகத்துக்கு செல்வார். அவர் அந்த நரகம்தான் அவருக்குரிய தங்குமிடமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே உலகத்திலே எந்த அளவுக்கு நாம் கஷ்டங்களை அனுபவிக்கிறோமோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளுடைய விடயத்திலே கவனம் செலுத்துகின்றோமோ, தீனுடைய விடயத்திலே கவனம் எடுக்கின்றோமோ, நிச்சயமாக நாளை மறுமையிலே அல்லாஹ்வால் வாக்களிக்கப்பட்ட உயர்தரமான சுவண்டிகள் நிறைந்த, இன்பங்கள் நிறைந்த அந்த சொர்க்கத்தை நாம் அடைந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியாக இருக்கின்றது. ஒரு காலமும் அல்லாஹு தஆலாவினுடைய வாக்குறுதி அது எம்மிடத்திலே அது மாற்றக்கூடியதாக இருக்க மாட்டாது. ஏனென்று சொன்னால் சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள், வனாதா அஸ்ஹாபுல் ஜன்னதி அஸ்ஹாபன் நாரி அங்கது வஜத்னா மா வஅதனா ஹக்கா. சொர்க்கவாசிகள் கேட்பார்கள் நரகவாசிகளை பார்த்து, எங்களுக்கு அல்லாஹு தஆலா எதனை வாக்களித்திருந்தானோ அதனை அல்லாஹு தஆலா எங்களுக்கு தந்து விட்டான். நாங்கள் சொர்க்கத்தில் இருக்கின்றோம். நீங்கள் பாவம் செய்தால் என்ன வாக்குறுதி அல்லாஹு தஆலா சொல்லியிருந்தானோ அதனை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று அந்த சொர்க்கவாசிகள் நரகவாசிகளை பார்த்து கேட்பார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் கூறுவார்கள், வஹல் வஜத்தும் மா வஅத ரப்புக்கும் ஹக்கா. நிச்சயமாக நாங்கள் அந்த நீங்கள் பெற்றுக்கொண்டீர்களா என்று கேட்கப்படுகின்ற பொழுது காலு நஅம்
ஆம் நாங்கள் பெற்றுக்கொண்டோம், நாங்கள் நரகத்தில் இருக்கின்றோம், எங்களுக்கு சொல்லப்பட்டது உலகத்தினுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வாறு வாழ்ந்தால் நிச்சயமாக நீங்கள் நரகத்துக்கு செல்வீர்கள், இது அல்லாஹ்வினுடைய வஅதா என்று இன்று நாம் மிம்பரில் நின்று செல்வதை போன்று இந்த விடயம் எங்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. இருப்பினும் நாங்கள் அதனை கவனம் செலுத்தவில்லை. அதனால் அல்லாஹு தஆலா உன்னுடைய மன இச்சைக்கு ஏற்றவாறு நீ வாழ்ந்தால் உனக்கு நரகம் கிடைக்கும் என்று சொன்னான் அல்லவா, அதற்கேற்றவாறு எங்களுக்கு நரகம் கிடைத்திருக்கின்றது. காலு நஅம் என்று கூறுவார்கள், அவர்கள் ஆம் எங்களுக்கு நரகம் கிடைத்திருக்கின்றது என்பதாக சொல்வார்கள். இந்த நேரத்திலே அந்த ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார், ஃபஅذன முஅذினும் பைனஹும் அல்லஅனத்துல்லாஹி அலல் ஸாலிமீன். அதாவது அந்த அநியாயக்காரர்களின் மீது, அநியாயம் செய்தவர்கள் மீது அல்லாஹ்வினுடைய சோதனை, அல்லாஹ்வினுடைய லஅனத் உண்டாகட்டும் என்று ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்வார். சகோதரர்களே, இது அந்த நாளை மறுமையினுடைய அமளி துமளிகளாக இருக்கின்றது. நாளை மறுமையிலே இடம்பெறுகின்ற சம்பவமாக இருக்கின்றது. எமக்கு அல்லாஹ் தஆலா வாக்களித்திருக்கின்றான், நீங்கள் நல்ல முறையிலே உங்களுடைய செயற்பாடுகளை உலகத்தினுடைய காலப்பகுதியிலே நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள், நிச்சயமாக சொர்க்கத்தை நான் தருவேன் என்பதாக சொல்லியிருக்கின்றான். சகோதரிகளே, எனவே மனிதர்களுடைய வாழ்க்கை என்பது வெறுமனே 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. நபி அவர்கள் சொன்னார்கள், மாறு உம்மத்தி பைன சித்தீன வஸ்ஸபீன், என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் அது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. அதற்குள்ளால் ஒரு மனிதன் தன்னுடைய இருப்பிடத்தை எதுவாக அமைத்துக் கொள்ள முடியுமோ, சொர்க்கமாக இருந்தால் சொர்க்கம், நரகமாக இருந்தால் நரகம், அவருடைய செயற்பாடை வைத்துதான் அவருக்குரிய தங்குமிடம் அது அமைய இருக்கின்றது. எனவே உங்களுடைய இருப்பிடத்தை நீங்கள் சொர்க்கமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ்விடத்திலே உயரமான சொர்க்கத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள், அல்லாஹ்விடத்திலே வேண்டிக் கொள்ளுங்கள் என்பதாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, எனவே எமது வாழ்க்கையில் நாம் அல்லாஹுக்கு பொருத்தமான செயற்பாடுகளை செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு மாற்றமான முறையிலே செயற்படுவதை விட்டும் நாம் தடுத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைக்கு நாம் அடிபணிய வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய கட்டளை என்பது அது எமக்கு ஏவப்பட்ட விடயமாக இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அந்த கட்டளைகளுக்கு அடிபணிவது எம்மீது அவசியப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே கபரினுடைய வாழ்க்கை என்பதும் அது எமக்கு நிச்சயப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. உலகத்தில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தும் அது மரணிக்க வேண்டியிருக்கின்றது, மரணத்தை தழுவ வேண்டியிருக்கின்றது. எல்லா படைப்பினங்களும் அது அழிந்துவிடும். அல்லாஹு தாலாவை தவிர்ந்த அனைத்து வஸ்துக்களும் அனைத்தும் அழிந்துவிடும். அல்லாஹு தாலா நித்திய ஜீவனாக இருப்பான். அவன் அல்லாஹு தாலா அவன் எக்காலமும் அவனுக்கு மரணம் கிடையாது. ஆனால் மனிதர்களாக படைக்கப்பட்ட நாம், மிருகங்களாக படைக்கப்பட்டிருக்கின்ற படைப்பினங்கள், மரம் செடி கொடிகள், உலகத்தினுடைய அனைத்து வஸ்துக்கள், உலகம் தவிர்ந்து என்னென்ன விடயங்கள் இருக்கின்றனவோ, உலகம் என்று அல்லாஹை தவிர உள்ள அனைத்துக்கும் உலகம் என்று சொல்லப்படும். அந்த உலகம் என்று பெயர் சொல்லப்படுகின்ற அனைத்தும் நிச்சயமாக அழிந்தே தீரும். நாளை மறுமையிலே அது வந்தே தீர வேண்டும். அனைத்து விடயங்களும் கேள்வி கணக்காக கேட்கப்படும். கபரினுடைய வாழ்க்கை என்பது அது மனித இனத்துக்கு உள்ள ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த கபரிலே கொண்டு எம்மை வைக்கப்படுகின்ற நேரத்திலே எமது செயற்பாடுகள் இந்த உலகத்தில் எவ்வாறு அமைந்ததோ அதற்கு ஏற்றவாறு அந்த கபரினுடைய வாழ்க்கை அமைய இருக்கின்றது. சகோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், அல் கபர் இம்மா ரௌலத்தும் மின் ரியாதில் ஜன்னah அவ் ஹுஃப்ரத்தும் மின் ஹுஃபரின் நார். கபர் என்பது ஒன்று சொர்க்க வீடுகளில் சொர்க்கத்தில் நின்று ஒரு சொர்க்கமாக இருக்கும், அல்லது நரகத்தில் இருந்தும் ஒரு நரக வீடாக அந்த கபரினுடைய வீடு இருந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். நாம் உலகத்தினுடைய செயற்பாடுகளை அமல்களை கொண்டு போய் அந்த இடத்திலே எம்மை தற்பாதுகாத்து கொண்டால்தான் அந்த கபர் எமக்கு அபயம் அளிக்கும், அந்த கபர் எமக்கு பாதுகாப்பு அளிக்கும். எனவே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதனை பிந்தியந்து 3 விடயங்கள் செல்கின்றது. அந்த காலத்திலே, நபி அவர்களுடைய காலத்திலே ஜனாசாவை கொண்டு செல்கின்ற பொழுது அவர்களுடன் அந்த ஜனாசாவுடன் அந்த ஜனாசா பாவித்த பொருட்களையும் கொண்டு செல்வார்கள். குடும்பமும் அவர்களோடு செல்லும். கபரிலே அந்த ஜனாசாவை வைக்கப்பட்டதன் பின்னால் 2 விடயங்கள் அவரை விட்டு நீங்கி வந்துவிடும். சொன்னார்கள்
சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவருடைய அந்த குடும்பமும் அவரோடு சென்ற அந்த பொருட்களும் மீட்டி கொண்டு வரப்பட்டுவிடும். அவர்கள் மீண்டும் வந்து விடுவார்கள். அவரோடு ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய அம்சம் என்று சொன்னால் அது அவர் செய்த அமலாகத்தான் இருக்கும். அவருடைய அமல் அவரோடு இருந்துவிடும். நாளை மறுமையிலே அந்த கபரிலே நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உலகத்தினுடைய அமல்களை அதிகமாக செய்து கொள்ள வேண்டும். இன்று உலகத்திலே மனிதன் அவனை பாதுகாக்காமல், அவனுடைய நப்சை பாதுகாக்காமல் குடும்பத்துக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கின்றான், சமூகத்துக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கின்றான், குடும்பத்தை உழைத்து பாதுகாக்கின்றான். ஆனால் தொழுவது கிடையாது, வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது கிடையாது. அவன் தன்னை மறந்து அடுத்தவர்களுக்காக வேண்டி உழைத்துக் கொண்டிருக்கின்றான். குர்ஆன் சொல்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஆரம்பமாக உன்னுடைய நப்சை, உன்னை நீ பாதுகாத்துக்கொள், அந்த நரக நெருப்பிலே இருந்து உன்னை பாதுகாத்துக்கொள். அதற்கு பின்னால் உன்னுடைய குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கொள். அதுக்கு மாற்றமான முறையிலே தன்னை மறந்து அடுத்தவர்களுக்காக வேண்டி வாழ்ந்து விடாதே என்பதாக சொல்லப்படுகின்றது. சகோதரிகளே, அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, எமக்கு கபரினுடைய வாழ்க்கை என்பது நிச்சயம். நாமும் கபரிலே கொண்டு அடக்கப்பட வேண்டி இருக்கின்றோம். அந்த நேரத்திலே அனைத்து விடயங்களுக்கும் பொறுப்பாக யார் இருப்பார் என்பது எமக்கு தெரியாது. எமக்கு அமல்கள் மாத்திரம்தான் அந்த இடத்திலே பாதுகாப்பாக இருக்கும். யாரும் துணையாக வரமாட்டார்கள். குடும்பத்தவர்கள் மீண்டு விடுவார்கள். எம்மோடு வந்த அந்த பொருட்கள் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வாக்குறுதிக்கு அமைவாக அனைத்து பொருட்களும் எம்மை விட்டு நீங்கிவிடும். நிச்சயமாக அந்த அமல் மாத்திரம் பாதுகாப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு தபாரக்கல்லதி சூரத்துல் முல்கை யார் தினமும் ஓதி வருவாரோ அவருக்கு அந்த சூரத்துல் முல்க் பறவை வடிவத்தினுடைய ஒரு வடிவமாக வந்து அவரை பாதுகாத்து கொள்ளும். அந்த விஷஜந்துக்கள் நிறைந்த கபரிலே அவரை எந்த விஷஜந்துக்களும் தீண்ட விடாமல் அவரை பாதுகாத்து கொண்டிருக்கும் அந்த சூரா. இவ்வாறு பல அமல்கள் இருக்கின்றது சகோதரர்களே. இந்த அமல்களை நாம் சேகரித்து கொண்டு கபரை சென்றடைகின்ற பொழுதுதான் அந்த கபரினுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக, வெளிச்சம் நிறைந்ததாக, நிஅமத்துக்கள் நிறைந்ததாக இருக்கும் சகோதரிகளே. இன்று நாம் பார்க்கின்றோம், உலகத்திலே வந்த நபிமார்கள், நல்லடியார்கள், வழிமார்கள், மனிதர்கள் எவ்வளவு காலம் அவர்கள் கபரிலே உறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எவ்வளவு காலம் ஒவ்வொரு நபிமார்களுடைய வரலாற்றையும் எடுத்து பார்த்தால் 1000 வருடங்கள், 5000 வருடங்கள், 3000 வருடங்கள் என்று சொல்லி பல ஆயிரக்கணக்கான வருடங்கள் கபரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் எவ்வளவு காலம் கபரிலே வாழ இருக்கின்றோம் என்பதாக நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கபரினுடைய வாழ்க்கை என்பது நிச்சயமாக எமக்கு இருக்கின்றது. குர்ஆன் சொல்கின்றது, ஹத்தா இதா ஜாஅ அஹதஹுமுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன். ஒருவரிடத்திலே அவருடைய ரூஹை கைப்பற்ற வந்தால், மரணம் அவருக்கு ஏற்பட போகுதென்றால் அவர் சொல்வாள், கால ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை சற்று நீ மீட்டுவாயாக, என்னை பிற்படுத்துவாயாக. லஅல்லி அஅமலு சாலிஹன் ஃபீமா தரக்து கல்லா, நான் இந்த உலகத்திலே செய்யாமல் விட்ட நல்ல அமல்களை சற்று செய்துவிட்டு வருகிறேன், என்னை சற்று நீ பிற்படுத்துவாயாக என்று அந்த மனிதர் கேட்பார். உடனே அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும், இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, அவன் வெறுமனே அவனுடைய அது வார்த்தையாகத்தான் இருக்கின்றது. அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்தவில்லை. உலகத்திலே வாழ்ந்தான், நிஅமத்துக்களை அனுபவித்தான், ஆனால் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யும் வண்ணம் அவனுடைய செயற்பாடை அவன் அமைத்து கொண்டான். அவனுக்கு அந்த இடத்திலே சந்தர்ப்பம் வழங்கப்பட மாட்டாது. இன்னொரு குர்ஆன் ஆயத்திலே சொல்லப்படுகின்ற பொழுது, லா யஸ்தஅகிரூன ஸாஅத்தௌ வலா யஸ்தக்திமூன், ஒரு நிமிடம் பிற்படுத்தப்படவும் மாட்டாது, முற்படுத்தப்படவும் மாட்டாது. சொன்ன நேரத்தில் சொல்லப்பட்ட தவணையில் அவனுடைய ரூஹு கைப்பற்றப்படும் என்பதாக குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே சொன்னார் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், வமி வராஇஹிம் பர்ஸகுன் இலா யௌமி யுபஅஸூன், அந்த மறுமை நாள் உண்டாகுவதற்கு முன்னால் அவனுக்கு பர்ஸகினுடைய வாழ்க்கை அவனுடைய ஹயாத்துக்கு பின்னால் இருக்கின்றது. அதாவது மனிதனுடைய 3வது வாழ்க்கை கட்டம்தான் இந்த ஆலமு துனியா என்கின்ற உலகத்தினுடைய வாழ்க்கை. ஆலமுல் பர்ஸக் அது கபரினுடைய வாழ்க்கை, மனிதனுடைய 4வது வாழ்க்கை கட்டமாக இருக்கின்றது. நிச்சயமாக மறுமை
உண்டாகுவதற்கு முன்னால் கபரினுடைய வாழ்க்கை இருக்கின்றது. அந்த கபரினுடைய அந்த விடயத்தை தாண்டிதான் அவர் மறுமைக்கு செல்ல வேண்டும். இதனால் தான் ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மருமகனார் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தினுடைய 3வது ஹலீஃபா அவர்கள் மக்பராக்களுக்கு சென்றால் அதிகமாக அழுவார்கள். அவர்களுடைய தாடி நலையும் அளவுக்கு அவர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். என்னவென்று கேட்பார்கள், சஹாபாக்கள் கேட்பார்கள், மறுமையை பற்றி பேசினால் கூட இந்த அளவுக்கு அழமாட்டீர்களே, கபரை கண்டால் நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களே ஹலீஃபாவே அமீருல் முஃமினீனே என்று கேட்கப்படுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய மறுமையினுடைய ஆரம்ப வீடு அது கபராக இருக்கின்றது. இந்த கபரினுடைய வாழ்க்கை யாருக்கு சீரானதாக அமைகின்றதோ நிச்சயமாக அடுத்தடுத்து வருகின்ற மறுமையினுடைய அந்த வாழ்க்கை கட்டங்கள் அனைத்தும் அது சீரானதாக அமையும். இந்த வாழ்க்கை கட்டம் அந்த கபரினுடைய வாழ்க்கை யாருக்கு அது கெடுதியானதாக அமைகின்றதோ அடுத்தடுத்த கட்டங்கள் அவனுக்கு அது கெடுதியானதாக அமையும். எனவே அதை பயந்துதான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். சகோதரர்களே, நிச்சயமாக கபரினுடைய அதாப் என்பது அது உண்மையாக இருக்கின்றது. கபரினுடைய நிஅமத்துக்கள் அருள்கள் என்பது அது உண்மையாக இருக்கின்றது. மனிதனுடைய செயற்பாட்டுக்கு ஏற்றவாறு அந்த கபரினுடைய வாழ்க்கை அது அமைந்து கொண்டிருக்கும். எனவே கபரிலே ஒரு மனிதன் வைக்கப்பட்டார். இன்னல் அபுத இதா உதிஅ ஃபீ கபரிஹி, ஒரு மனிதனை கொண்டு போய் கபரிலே வைத்தால் வத்தவல்லா அன்ஹு அஸ்ஹாபுஹு, வைத்துவிட்டு அவருடைய தோழர்கள் மீண்டு விடுவார்கள். மீண்டு வருகின்ற பொழுது இன்னஹு லா யஸ்மஉ கர்அனி ஆலிஹிம், அவர்களுடைய அந்த பாதணியுடைய சத்தத்தை அந்த கபரினுடைய இருக்கக்கூடிய அந்த அடியான் கேட்டுக்கொண்டிருப்பான் என்பதாக சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக கபரினுடைய வாழ்க்கை என்பது உண்மையாக இருக்கின்றது. இன்று நவீன காலத்தில் அதனை மறுக்கின்றார்கள். அவ்வாறெல்லாம் கிடையாது. மனிதனுடைய வாழ்க்கை என்பது அது அவனுடைய இந்த உலகளாவிய வாழ்க்கையிலோடு அது முடிந்து விடுகின்றது. எனவே அடுத்தடுத்த கட்ட வாழ்க்கைகள் கிடையாது என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். குர்ஆனும் சுன்னாவும் எமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றது. கபரினுடைய வாழ்க்கை என்பது அது உண்மையானது. நிச்சயமாக கபரிலே நாம் கேள்வி கணக்கு கேட்கப்படுவோம். மீண்டும் எமக்கு உயிர் கொடுக்கப்படும். ஒரு அடியானிடத்திலே அந்த இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் அவர்கள் வந்து அந்த ரூஹை கைப்பற்றியதன் பின்னால் சில சம்பவங்கள் இடம்பெறும். அந்த அடியானுடைய அந்த உடம்பை கபரிலே கொண்டு வைக்கப்பட்டதன் பின்னால் அவருக்கு அந்த ரூஹு மீண்டும் கொடுக்கப்படும். அதுக்கு இடையில் அவர் நல்லவரா கெட்டவரா என்று தீர்மானித்து விடுவார்கள். மலாயிக்கமார்கள் அந்த ரூஹை அவருடைய உடம்பிலே இருந்து எடுப்பார்கள். நல்ல அடியாராக இருந்தால் தோல் துருத்தியிலே இருந்து மிகவும் அழகிய முறையிலே தண்ணீர் வெளியேறி வருவதை போன்று மிகவும் இலகுவான முறையிலே அந்த ரூஹு அவருடைய உடம்பை விட்டும் வெளியேறி வரும். சகோதரிகளே, அவர் நிச்சயமாக சுவண்டி பெற்றவராக இருப்பார். மலாயிக்கமார்கள் சொர்க்கத்திலே இருந்து தங்க தட்டுக்களை கொண்டு வருவார்கள், கற்பூரங்களை கொண்டு வருவார்கள், கபன் புடவைகளை கொண்டு வருவார்கள். அந்த ரூஹை அந்த தட்டிலே வைப்பார்கள், கபனிடுவார்கள், நறுமணமிடுவார்கள், கற்பூரமிடுவார்கள். அதனை எடுத்துக்கொண்டு அவர்கள் வானுலகிற்கு செல்வார்கள். செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே மலாயிக்கமார்கள் அடுத்தடுத்த மலாயிக்கமார்கள் கேட்பார்கள், யார் இந்த ரூஹ், யார் இந்த ரூஹ்? சொல்வார்கள் மலாயிக்கமார்கள் கொண்டு செல்கின்ற பொழுது ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னாரு உலகத்திலே இந்த பெயரோடு வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை இவ்வாறு அமைந்திருந்தது என்பதாக சொல்லிவிட்டு அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு செல்வார்கள். எடுத்துக்கொண்டு செல்கின்ற பொழுது அந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும், என்னுடைய இந்த அடியானுடைய பெயரை இல்லீன் என்கின்ற சொர்க்கத்துக்கு கீழால் இருக்கக்கூடிய அந்த பதிவிடத்தில் உயர்தரமான இடத்தில் அதனை பதிவிடுங்கள் என்பதாக கட்டளை வரும். அங்கு பதிவிடப்படும். அதற்கு பின்னால் அந்த கபரிலே கொண்டு ஜனாசாவை வைக்கப்பட்டதன் பின்னால் அந்த ரூஹ் மீண்டும் கொடுக்கப்பட்டதன் பின்னால் கேள்வி கணக்கு ஆரம்பமாகும். இதே ஒரு கெட்ட அடியானாக இருந்தால் நிச்சயமாக அந்த ரூஹ் உடம்பை விட்டு பிரிக்கப்படுகின்ற பொழுது எவ்வாறு ஒரு முள்வேலியிலே ஒரு புடவையை போட்டு இழுக்குகின்ற பொழுது அது கிழிந்து வருமோ அதே போன்று அந்த உடம்பிலிருந்து ரூஹ் கலட்டப்படும். சகோதரர்களே, மிகவும் வேதனை நிறைந்ததாக இருக்கும். மூசா
அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு ஆட்டை உயிரோடு வைத்து அதனுடைய தோலை உரித்தால் எவ்வாறு நோவினை தரக்கூடியதாக இருக்குமோ அவ்வாறுதான் அந்த சக்கராத்தினுடைய உயிர் பிரிகின்ற நேரம் இருக்கும் என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே மிகவும் பயங்கரமான நிலை. நபிமார்கள் அந்த நிலையை பற்றி இவ்வாறு செல்கின்றார்கள் என்று சொன்னால் எம்மினுடைய நிலையை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கின்றது சகோதரர்களே. நிச்சயமாக எமக்கும் சக்கராத்தினுடைய நிலை இருக்கின்றது. நமக்கு நல்லடியார்களுடைய அந்த நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, நிச்சயமாக அந்த ரூஹை எடுக்கப்படும். மலாய்க்கமார்கள் அவர்களுடைய அந்த அடியானுடைய கண்ணு கட்டியவாறு இருப்பார்கள். வருகின்ற பொழுதே அந்த கெட்ட அடியானுடைய ரூஹை எடுப்பதற்கு முன்னால் ஒரு சுத்தியலை கொண்டு வருவார்கள், ஒரு ஆயுதத்தை கொண்டு வருவார்கள். பயங்கரமான தோற்றத்திலே தோற்றமளிப்பார்கள். அவர்கள் வந்து அந்த ரூஹை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்கின்ற பொழுது அடுத்தடுத்த மலாய்க்கமார்கள் கேட்பார்கள், யார் இந்த கெட்ட அடியார், இவ்வாறு ஒரு துர்நாற்றம் வீசுகின்றதே, யார் இந்த கெட்ட அடியார் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அந்த மலாய்க்கமார்கள் சொல்வார்கள், ஃபுலான் இப்னு ஃபுலான், இன்னாருடைய மகன் இன்னார், இவர் இன்ன பெயரோடு உலகத்திலே வாழ்ந்தார், நிச்சயமாக இவருக்கு தண்டனை இருக்கின்றது என்பதாக சொல்லிவிட்டு அவர்கள் கடந்து செல்வார்கள். அந்த இடத்திலே அல்லாஹ்வினுடைய கட்டளை வரும். அவனை பூமிக்கு அடியில் இருக்கின்ற சிஜ்ஜின் என்கின்ற அந்த நரகவாசிகளுடைய பட்டியலிலே அவனுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்பதாக கட்டளை வருகின்ற பொழுது அந்த பெயர் அந்த சிஜ்ஜின் என்கின்ற அந்த இடத்திலே பதிவு செய்யப்படும். அதற்கு பின்னால் அந்த ரூஹு மீண்டும் அந்த கபராளியினுடைய கபருக்கு மீட்டி கொடுக்கப்படும். அந்த இடத்திலே கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படும். சகோதரிகளே, அந்த நேரத்திலே மலாயிக்காமார்கள் வருவார்கள். முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். அந்த அடியாரை எழுப்பி இருப்பாட்டுவார்கள். ரூஹு கொடுக்கப்பட்டதன் பின்னால் சில கேள்விகளை கேட்பார்கள். அவர்களுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் என்பதாக ஹதீதுகளிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. நல்ல முறையிலே வாழ்ந்த ஒரு மனிதராக இருந்தால் நல்ல முறையிலே அந்த மலாயிக்கமார்களுடைய தோற்றத்தை அவர் காண்பார். அவர் கெட்ட அடியானாக இருந்தால் நிச்சயமாக அந்த கருப்பு நிறமும் நீல நிறமும் கலந்த மிகவும் ஒரு பயங்கரமான தோற்றத்திலே அந்த முங்கர் நக்கீர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காணக்கூடியதாக இருக்கும். அவர் வருகின்ற பொழுதே இவர் பயப்படுவார். மிகவும் திடுக்கமான முறையில் அவர்கள் வருவார்கள். அந்த இடத்திலே எம்மை பாதுகாக்கக்கூடியது எமது அமலாக இருக்கின்றது. சகோதரிகளே, நாம் நல்லடியாராக இருந்தால் எமது அமல் முன்கூட்டியே ஒரு மனிதருடைய தோற்றத்திலே வந்துவிடும். அந்த ஹதீது நபி அவர்கள் சொல்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், ஒரு நல்ல முறையிலே உடை அணிந்து அழகிய முறையிலே நறுமணம் வீசக்கூடிய அமைப்பிலே ஒரு மனிதர் அந்த இடத்திலே வருவார். அந்த கபராளி நல்லடியாராக இருந்தால் அவர் கேட்பார், நீங்கள் யார்? உங்களுடைய தோற்றத்தை பார்த்தார் ஒரு நலவை கொண்டு வந்தவரை போன்றிருக்கின்றீர்களே, உங்களுடைய தோற்றத்தை பார்த்தார் மிகவும் அழகானவராக இருக்கின்றீரே, நீர் யார் என்று கேட்கப்படுகின்ற பொழுது அவர் சொல்வார், நீதான், நான் தான், நீ உலகத்தில் செய்த நல்லமலாக இருக்கின்றேன் என்பதாக அந்த அடியான் கூறுவான். அதுதான் சாலிஹான அமல். சகோதரிகளே, இன்று நாம் தொழுகின்ற தொழுகை, நாம் செய்கின்ற தஸ்பீஹ், நாம் ஓதுகின்ற ஸலவாத், நாம் ஓதுகின்ற குர்ஆன், இது மனிதனுடைய தோற்றத்திலே எம்மிடத்திலே வந்து அது பாதுகாப்பு அளித்துக் கொண்டிருக்கும். அதற்கு மாற்றமான முறையிலே பாவங்களை செய்து கொண்டு நாம் செல்கின்ற பொழுது நிச்சயமாக அதுவும் ஒரு மனிதனுடைய தோற்றத்திலே வரும். அந்த தோற்றத்தை பார்க்கின்ற பொழுது மிகவும் துர்நாற்றம் வீசக்கூடிய அமைப்பிலே ஒரு கெட்ட ஆடையை அணிந்தவராக அந்த இடத்திலே அந்த மனிதன் தோற்றம் அளிப்பான். உடனே அந்த கபரில் இருக்கக்கூடிய மனிதர் கேட்பார், பார்த்து உன்னை பார்த்தார் ஒரு கெடுதியை கொண்டு வந்தவரை போன்றிருக்கின்றீரே, நீர் யார் என்று கேட்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்வான், நான் தான் உன்னுடைய கெட்ட அமலாக இருக்கின்றேன், உன்னிடத்திலே நலவை நான் கொண்டு வரவில்லை, கெடுதியை கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதாக கூறக்கூடிய அமைப்பில் இருக்கும். சகோதரிகளே, உடனே அந்த கெட்ட அடியான் சொல்வான், யா அல்லாஹ், உடனே மறுமையினாலே நீ உண்டு பண்ணி விடாதே என்று அந்த மனிதர் சொல்லிக் கொண்டிருப்பார். இந்த நிலையிலே இருந்து அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கபரினுடைய வாழ்க்கை என்பது மிகவும் ஒரு கடினமான வாழ்க்கை. அந்த கபரினுடைய வாழ்க்கையை வெறுமனே இலகுவாக நாம் கடந்து மறுமையை அடைய முடியாது. மறுமையை அடைவதாக இருந்தால் நிச்சயமாக கபரினுடைய வாழ்க்கையை நாம் கடக்க வேண்டி இருக்கின்றது. நாம் இன்று உலகத்திலே வாழ்வது மூன்றாவது
கட்ட வாழ்க்கை தான். 4வது கட்ட வாழ்க்கை மிகவும் அது ஆண்டுகள் கூடியதாக, காலம் நீண்டதாக இருக்கும். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை, நாம் பிறந்தோம், வளர்ந்தோம், வாலிபத்தை அடைந்தோம், நாம் தொழில் செய்தோம், பட்ட படிப்புகளை எடுத்தோம், அதற்கு பின்னால் எமக்கு வயோதிபம் வந்தது, நாம் மரணித்து விட்டோம், எம்மை கொண்டு அடக்கி விடுவார்கள். நாம் அடக்கிவிட்டால் எம்மினுடைய விடயங்கள் அனைத்தும் முடிந்துவிடும் சகோதரர்களே. அதற்கு பின்னால் இருக்கின்ற வாழ்க்கை அது அல்லாஹ்வினுடைய ஏற்பாட்டின் பிரகாரம் எமக்கு ஏற்படக்கூடிய வாழ்க்கையாக இருக்கின்றது. எனவே கபரினுடைய வாழ்க்கையை சிறந்ததாக அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா தேர்வென்கின்ற இக்தியாரை ஒரு கரத்திலே தந்து எமக்கு அனுப்பியிருக்கின்றான். நாம் சொர்க்கத்தை தேர்ந்தெடுக்கின்றோமா, நரகத்தை தேர்ந்தெடுக்கின்றோமா என்கின்ற எல்லா விடயமும் எம்மினுடைய கையிலே தந்து அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே அனுப்பியிருக்கின்றான். நாம் எந்த செயற்பாடை அமைத்துக் கொள்கின்றோமோ அதற்கு ஏற்றவாறு எம்முடைய அடுத்த கட்ட வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிச்சயமாக கபரிலே ஒவ்வொரு வேதனைகளும் ஒவ்வொரு விடயத்துக்கும் இருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கபறுகளை தாண்டி செல்கின்றார்கள். அப்பொழுது சொன்னார்கள், 2 கபராளிகளும் அதாபு செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு பெரிய விடயத்துக்காக வேண்டி அதாபு செய்யப்படவில்லை, அவர்கள் அதாபு செய்யப்படுகின்றார்கள். அது 2ம் பெரிய விடயம்தான். நிச்சயமாக அவர்கள் அதனை பெரிதாக கருதவில்லை என்பதாக சொல்லி காட்டினார்கள். என்னென்ன விடயம் என்று சொல்லி காட்டுகின்ற பொழுது, ஒரு அடியான் சிறுநீர் கழித்தார், அவர் சரியான முறையிலே அதனை சுத்தம் செய்யவில்லை, இதற்காக வேண்டி அதாபு செய்யப்படுகின்றார் என்பதாக சொல்லி காட்டப்படுகின்றது. அதற்கு பின்னால் 2வது அடியான், அவன் அதாபு செய்யப்படுகின்றான். அவன் உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அடுத்த மக்களை பற்றி புறம் பேசித்திருந்தான். அடுத்த மக்களுடைய மானத்திலே அவர் விளையாடினார். நிச்சயமாக அவரும் அதாபு செய்யப்படுகின்றார் என்பதாக நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நபி அவர்கள் அந்த இடத்திலே அதற்காக வேண்டி அந்த அடியார்கள் என்பவர்கள் அவர்கள் சஹாபாக்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கும் அதாபு கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் செய்த பாவத்துக்கு அதாபு கொடுக்கப்படுகின்றது. இந்த நேரத்திலே ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஈச்ச மட்டையை எடுத்து அந்த இடத்திலே 2ஆக பிளந்து 2 கபறுகளிலும் குத்திவிட்டு சொன்னார்கள், இந்த ஈச்ச மட்டைகள் ஈரமானதாக இருக்கின்றது, இது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் நிச்சயமாக அதாபு குறைக்கப்படும் என்பதாக சொல்லி காட்டினார்கள் சகோதரிகளே. ஏனென்று சொன்னால் அந்த தப்சீரினுடைய உலமாக்கள், அந்த ஹதீது வல்லுநர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு ஈச்ச மட்டை ஒரு பச்சை மரமாக இருக்கின்ற பொழுது, அது ஈச்ச மட்டையாக இருக்கட்டும் அல்லது ஒரு மரமாக இருக்கட்டும், அது ஒரு ஈரத்தன்மையோடு இருக்கின்ற பொழுது அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டே இருக்கின்றது. அது காயாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது என்பதாக சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு கல், ஒரு பாறை, அது 2ஆக உடையாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்கின்றது என்பதாக சொல்லி காட்டினார்கள். எனவே நாம் இன்று மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் தஸ்பீஹ் செய்வதை விட படைப்பினங்கள் அல்லாஹ்வை எனி நேரமும் துதி செய்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கின்றது சகோதரிகளே. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீதை வைத்து அந்த முஹத்திதீன்கள் பல விடயங்களை அவர்களுடைய அந்த விரிவுரையிலே எழுதுகின்றார்கள். நிச்சயமாக கபரினுடைய அதாப் என்பது அது உண்மைதான். நிச்சயமாக அது எமக்கும் இருக்கின்றது. எமது செயற்பாடை வைத்து அது வித்தியாசப்படும். எனவே நாம் கபரினுடைய அந்த அதாபில் இருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபரினுடைய அதாபிலிருந்து நீ என்னை பாதுகாப்பாயாக என்று ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து எமக்கு காண்பித்தார்கள். நீங்களும் அவ்வாறு துஆ செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லி காட்டினார்கள் சகோதரர்களே. அதற்கு பின்னால் நாம் கபரினுடைய வாழ்க்கையை தாண்டி நாம் அடைய இருக்கின்ற ஒரு வாழ்க்கை தான் அது மறுமையினுடைய வாழ்க்கை. அது நிச்சயமாக கபரினுடைய வாழ்க்கையை அடுத்து மறுமையினுடைய வாழ்க்கை ஆரம்பிக்க இருக்கின்றது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், அந்த நரக நெருப்பிலே இருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் எமக்கு எச்சரிக்கையாக சொல்கின்றான், நீங்கள் அந்த நரக நெருப்பிலே இருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். லா யஸ்லாஹா இல்லல் அஷ்கா, நிச்சயமாக அதிலே கெடுதியாளர்களை தவிர வேறு ஒருவரும் அவர்கள் நுழைய மாட்டார்கள். நிச்சயமாக உலகத்திலே யாரெல்லாம் கெடுதியாளர்களாக தீமையாளர்களாக வாழ்ந்தார்களோ அவர்கள் நிச்சயமாக அதிலே நுழைவிக்கப்படுவார்கள்
சொல்வார்கள், அல்லதி கஸ்ஸப வ தவல்லா, அவர்கள் புறமுதுகு காட்டினார்கள், அவர்கள் இந்த தீனை பொய்ப்பித்தார்கள், நிச்சயமாக அவர்களுக்கு அந்த நரகம் இருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. அந்த நரக நெருப்பிலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, நாம் குடும்பத்துக்காக வேண்டி உழைப்பது, சமூகத்துக்காக வேண்டி உழைப்பது அனைத்தும் நிச்சயமாக இஸ்லாமிய அந்த வழிகாட்டலின் பிரகாரம் எமக்கு வழிகாட்டப்பட்ட விடயமாக இருக்கின்றது. ஆனால் தன்னை மறந்து அடுத்த மக்களுக்கு வழிகாட்டுவதென்பது அது மிகவும் ஒரு கைசேதமான விடயமாக இருக்கின்றது. இன்று அவர் தொழுவது கிடையாது, அவருடைய குடும்பம் தொழ வேண்டும் என்று ஒருவர் விரும்புகின்றார், குடும்பம் நல்லா வாழ வேண்டும் என்று விரும்புகின்றார். ஆனால் அவரிடத்திலே தொழுகை என்பது கிடையாது, அவரிடத்திலே இபாதத் என்பது கிடையாது. அல்லாஹ்வினுடைய விடயத்தை மறந்து தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் மறுமையை மறந்து அல்லாஹ்வை புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் அதனூடாக விளங்கக்கூடிய அம்சமாக இருக்கின்றது. அதே போன்று ஒருவர் சமூகத்துக்காக வேண்டி உழைக்கின்றார், சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார், ஆனால் அவரிடத்திலே தொழுகை கிடையாது என்று சொன்னால் அவர் நிச்சயமாக நாளை மறுமையிலே கை சேதப்படுவார். சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார், ஆனால் தன்னை அவர் மறந்து விடுகின்றார். இதனைத்தான் நான் ஏற்கனவே ஓதி காட்டிய அந்த குர்ஆனிய வசனத்திலே சொல்கின்ற பொழுது, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் ஆரம்பமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அதற்கு பின்னால் உங்களுடைய குடும்பத்தார்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பமாக குடும்பம் என்று வரவில்லை, சமூகம் என்று வரவில்லை, கூ அன்ஃபுஸக்கும், நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் தொழுகை இல்லாமல் குடும்பத்துக்காக வேண்டி உழைப்பது, நாம் இன்று தொழுகை இல்லாமல் அல்லாஹ்வினுடைய கட்டளை இல்லாமல் கேட்பதற்கு கசப்பாக இருந்தாலும் சொல்ல வேண்டியது இது நிச்சயமாக கடமைப்பாடாக இருக்கின்றது. சகோதரர்களே, சமூகத்துக்காக வேண்டி உழைத்தாலும் நிச்சயமாக நாம் தொழுகையை மறந்துவிடக்கூடாது, அல்லாஹ்வினுடைய கட்டளையை மறந்துவிடக்கூடாது. நிச்சயமாக எமக்கு அந்த கபரினுடைய வாழ்க்கை இருக்கின்றது, நிச்சயமாக மறுமையினுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இதனை நாம் அறிந்து கொண்டு எமது சிந்தனையில் வைத்து கொண்டு வாழ வேண்டும். தொழுகையோடு பள்ளிவாயலோடு தொடர்பாக இருக்க வேண்டும். எனவே அடுத்ததாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நரகத்தினுடைய விடயத்தை பற்றி. நாருக்கும் ஹாதிஹி ஜுஸ்உம் மின் 70 ஜுஸ்ஆ, அந்த நரக நெருப்பிலிருந்து 70 பங்குகளிலிருந்து ஒரு பங்குதான் இந்த உலகத்தினுடைய இந்த நெருப்பாக இருக்கின்றது. எனவே மற்ற 69 நெருப்பு அந்த வகைகளும் அந்த நரகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இந்த உலகத்தினுடைய நெருப்பை கண்டால் எமக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த நெருப்பிலே நாம் எமது தோள்களை வைத்தால் கருகி விடுகின்றது, நாம் வேதனைப்படுகின்றோம், சோதனைப்படுகின்றோம். ஆனால் இந்த நேர்த்தையிலே நாம் நரகத்தை நினைத்து பார்க்க வேண்டும். சொல்லப்படுகின்றது அந்த நரக நெருப்பு அது பத்த வைக்கப்பட்டு தற்போது கருப்பு நிறத்திலே அது எரிந்து கொண்டிருக்கின்றது என்பதாக சொல்லப்படுகின்றது. சகோதரிகளே, எனவே நாம் அந்த நரக நெருப்பிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அதுதான் எமக்கு ஒரு சிறந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அதே போல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை மறுமையினுடைய நிலைமையை பற்றி சொல்கின்ற பொழுது, யுஹ்ஷருன் நாஸ் யௌமல் கியாமா ஹுஃபாத்தன் உராத்தன் குர்தா, அதாவது நாளை மறுமையிலே மனிதர்கள் அவர்கள் ஆடை இல்லாமல் ஹத்னா செய்யப்படாமல் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். நாளை நிச்சயமாக அல்லோல பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் யார் அல்லாஹ்வை நினைத்து ரசூலினுடைய கட்டளைக்கு அடிபணிந்து தன்னுடைய செயற்பாடை அமைத்து கொண்டு உலகத்திலே நல்ல முறையிலே வாழ்ந்தாரோ நிச்சயமாக அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பை பெறுவார், அல்லாஹ்வினுடைய அபயத்தை பெறுவார். நிச்சயமாக அவர் நாளை மறுமையிலே அரிசிக்கு கீழால் நிழல் பெறக்கூடிய அந்த மக்களிலே ஒருவராக அவர் தங்கியிருப்பார். சகோதரிகளே, யாரெல்லாம் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்தார்களோ நிச்சயமாக அந்த நிலையிலே அவதிப்படுவார்கள். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி, நாளை மறுமையிலே தன்னுடைய தகப்பனை கண்டு, தன்னுடைய தாயை கண்டு, தன்னுடைய சகோதரனை கண்டு அவர் விரண்டோடி கொண்டிருப்பார். இன்னொரு பயம் இருந்து கொண்டிருக்கும் உள்ளத்திலே, அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற பயம், என்னிடத்திலே இருக்கின்ற ஒரு நன்மையை இவர் கேட்டு விடுவாரோ என்று அவர் நினைக்கின்ற அளவுக்கு அவர் ஓடிக்கொண்டிருப்பார். சகோதரிகளே, இந்த அளவுக்குத்தான் அந்த நாளை மறுமையினுடைய நிலை இருந்து கொண்டிருக்கும். எனவே நாளை மறுமையிலே அந்த அமளி துமளியான அந்த நேரத்திலே எமக்கு அபயம் அளிப்பது எமது
சாலிகான அமலாகவும் நாம் கொண்டிருக்கின்ற ஈமானாகவும் இருக்கின்றது சகோதரிகளே. எனவே எமது வாழ்க்கையில் நாம் எந்த அளவுக்கு நல்ல அமல்களை புரிந்து இந்த வாழ்க்கையை தயார்படுத்திக் கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். எமது நப்சானியத்தான விடயத்திலே நாம் ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தை விட்டும் பாதுகாத்து ஐவேளை தொழுகைகளை எந்த அளவுக்கு தொழ வேண்டுமோ அதனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமோ அதிலே நாம் கரிசனையாக இருக்க வேண்டும். இன்று பள்ளி வாயில்களுடைய நிர்வாகிகள் எம்மிடத்தில் வைக்கின்ற கோரிக்கை தான், மிம்பரிலே ஏறுவதற்கு முன்னால் நீங்கள் தொழுகையை பற்றி சற்று சொல்லுங்கள், தொழுகைக்கு மக்கள் வருகின்றார்கள் கிடையாது என்பதாக சொல்கின்றார்கள். மிகவும் பள்ளி வாயிலை பெரிதாக கட்டியிருக்கின்றோம், பள்ளி வாயிலை மிகவும் பெரிதாக கட்டியிருக்கின்றோம், ஆனால் தொழுவதற்கு மக்கள் கிடையாது. மக்கள் முன் வந்தால் மாத்திரம்தான் நாம் தொழுகைக்கு நாம் சிறந்த முறையில் அந்த மஹல்லாவை கொண்டு செல்லலாம். சகோதரிகளே, தொழுகையாளிகள் நிறைந்த ஒரு மஹல்லாவாக இருந்தால் அந்த மஹல்லாவில் பாவ செயற்கள் இடம்பெறுவதற்கு வாய்ப்பு மிகவும் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். யாரிடத்திலே தொழுகை கிடையாதோ, யாரிடத்திலே இபாதத் கிடையாதோ, பள்ளி வாயில் உயிர்ப்பிக்கப்படவில்லையோ, நிச்சயமாக அந்த பகுதியிலே அதிகமான பாவங்களை நாம் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். அல்லாஹு தஆலா அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பள்ளி வாயில்களை அமல்களை கொண்டு அலங்கரிப்போம். ஐவேளை தொழுகைகளை நாம் ஒவ்வொரு நேரத்தையும் நாம் பங்கிட்டுக் கொள்வோம். எமது தொழிலுக்கு ஒரு நேரம் என்று சொன்னால் எனது மறுமைக்கு ஒரு நேரம், அதனை நாம் ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். நாம் ஒரு தொழில் ஒரு முதலாளிக்கு கீழால் நாம் கடமை புரிகின்றோம் என்று சொன்னால் அவரிடத்திலே நாம் இந்த விடயங்களை கூறி எமது தொழுகைக்கு ஒரு நேரத்தை நாம் எடுத்துக்கொள்வது, எமது இந்த இபாதத்தினுடைய விடயத்துக்கு ஒரு நேரத்தை எடுத்துக்கொள்வது. நாமே முதலாளிகளாக இருந்தால் நாம் எமக்கு கீழால் தொழில் புரிகின்றவர்களுக்கு நிச்சயமாக தொழுகைக்கு ஒரு நேரத்தை நாம் ஒதுக்கி கொடுப்பது. அதே போன்று நாம் சமூக செயற்பாட்டாளர்களாக இருந்தால் நிச்சயமாக எமது சமூக செயற்பாட்டோடு அடுத்த மக்களுக்கு தொழுகையை கொண்டு ஏவுவது, இந்த விடயத்திலும் கொஞ்சம் கவனம் செலுத்திக் கொள்ள வேண்டும். மார்க்க ரீதியாக சமூக செயற்பாட்டாளர்கள் அவர்கள் வழிகாட்ட ஆரம்பித்தால் நிச்சயமாக சமூகத்திலே பல மாற்றங்களை காணக்கூடியதாக இருக்கும். எனவே தொழுகையாளிகள் உருவாக வேண்டும், தொழுகையை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வினுடைய கடமைகளில் குறைபாடுகளை செய்யாமல் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதன் மூலம்தான் எமது ஈருலக வெற்றியும் இருக்கின்றது. சகோதரர்களே, உலகத்தில் நினைத்தவாறு வாழ்ந்துவிட்டு நாளை மறுமையை அடைந்தால் நாம் தான் கை சேதப்பட இருக்கின்றோம். எனவே நாம் இந்த இடத்திலே ஹுத்பாவினூடாக அறிந்து கொண்ட விடயமாக, தெளிவடைந்து கொண்ட விடயமாக இந்த சொர்க்கத்தினுடைய விடயம், நரகத்தினுடைய விடயத்தை முன்வைத்து நாம் எமது செயற்பாடுகளை அமைத்துக் கொண்டு இபாதத்தினுடைய விடயங்களிலே கவனம் செலுத்திக் கொள்வோம். வல்ல இறைவன் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தொழுகையை உரிய நேரத்துக்கு ஹயாத்தாக்கக்கூடிய நிறைவேற்றக்கூடிய மக்களாக எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ரப்பி ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்களை அங்கீகரித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் எங்களை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்கள், உற்றார் உறவினர்கள், யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாதுமார்கள் அனைவர்களையும் யா அல்லாஹ் புரிந்து கொள்வாயாக. யா அல்லாஹ் உன்னால் புரிந்து கொள்ளப்பட்ட மக்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய கடமைகளில் யா அல்லாஹ் சரிவர நடந்து கொண்ட மக்களாக யா அல்லாஹ் எங்களை நீ ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் உன்னுடைய செயற்பாடுகளில் குறைவிட்ட மக்களை விட்டும் யா அல்லாஹ் எங்களை பாதுகாத்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ் நல்ல அமல்கள் புரியக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள் புரிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ